இன்றைக்கி நாம சங்கீர்த்தனம் நாம பிரச்சாரம் அப்படின்னு இனிமேல் கலியில் எல்லாரும் கடதேற நாமமே தான் கதி அப்படின்லாம் எல்லாரும் சொல்லிட்டு எல்லா மக்களுமா நடந்துட்டுருக்கு. ஆனால் இதுக்கு காரணம் யாருன்னே இவர் தான். ஒரு அரை நூற்றாண்டுக்கு முன்னால் 70 வருஷத்துக்கு முன்னால் ஸ்ரீராம ஜெயம் எழுதுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தவரே, இன்ட்ரடியூஸ் பண்ணவரே இவர் தான். அது வரைக்கும் இந்த ராமஜெயம் எழுதுறது இதுங்கெல்லாம் கிடையவே கிடையாது. இவர் சொல்லி பார்த்தார், தினம் 5 நிமிஷமான ஏதானும் சாயந்தர வேளையில் பகவான் நாம சொல்லுங்கன்னு. யாரை உட்காந்து சொல்லுவாங்க? ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாலேயே சொல்லலைன்னா இப்போ சொல்லுவோம். அப்போ தான் நல்ல சீரியல்லாம் வருது. அதை விட என்ன வேண்டு கிடக்கு ராமஜெயம்? சொல்ல மாட்டோம். அதனால் என்ன பண்ணார், இவனுக்கு உட்காண்டு சொல்கிறதுக்கு வணங்க இல்லையா? அப்போ ஏதானும் ஒரு செயல், அதாவது நமது மதத்தில் இவ்வளவு சடங்கெல்லாம் வச்சு இத்தனை காரியங்களை சொன்னது காரணமே வேறு ஒன்றும் இல்லை. நீ வெறுமனை இது இப்படி மனசால நினச்சிக்கோ, அத்தை பண்ணி இத்தை பண்ணு அப்படின்னா நம்மளால் வணங்காது முடியாது. அப்போ என்ன பண்ண, ஏதானும் ஒரு செயலோடு அதை லிங்க் பண்ணணும். அப்படி பண்ணிட்டாக்க அந்த வேலை செய்யறதுலையானும் நம்ம மனசு அதில் கொஞ்சம் நேரமான ஈடுபடும். அதுக்காக தான் இத்தனை சடங்கு சொல்லப்பட்டது. அதனால் இவர் என்ன பண்ணார், ராமநாமத்தை சொன்னால் எல்லாருக்கும் நல்லது அப்படின்னா சொல்லுன்னா எவனும் சொல்ல மாட்டேங்கன்னு. அப்போ என்ன பண்ணினார், தினம் 100 எழுதணும், 1000 எழுதணும் அப்படின்னு உடனே ராமஜெயம் எழுதுறது அப்படின்னு ஒரு, அதுக்கு லிகித யஜ்ஞம் அப்படின்னு ஒரு பேரை வச்சு இதை பண்ணுங்க அப்படின்னு. சரி அப்போ மட்டும் எழுதிடுவோமா? அதுக்கும் நமக்கு வணங்காது. உடனே அதுக்கு என்ன பண்ணார், அடுத்ததுன்னர், நீங்கள் 10,000 எழுதி கொண்டு என்கிட்ட மடத்தில் கொடுத்தாக்க ஒரு வெள்ளிக்காசு தருவேன். இந்த வெள்ளிக்காசுக்கு ஆசைப்பட்டனேவானும் 10,000 எழுதேன் அப்படின்னு. அதுக்கு மேலே 10,000க்கு மேலே எழுதினாக்க பவுன் காசு தருவேன் அப்படின்னு. அதாவது தங்கக்காசு வெள்ளிக்காசுன்னு கொடுத்து பவுனையும் வெள்ளியும் வாரி இறைச்சி நாம பிரச்சாரம் பண்ண ஒரே மடம் காஞ்சி காமகோடி பீடம். அதை ஆரம்பித்தவர் இவர் தான். நாமெல்லாம் வாயால் வேணால் சொல்லலாம், எல்லோரும் சொல்லுங்க புண்ணியம் மகா மோட்சத்துக்கு வேலை எல்லாம் சொல்லிவிட்டு நாம் பாட்டுக்கு இறங்கிவிடலாம். ஆனால் இதை நிஜமாகவே பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு உண்டான கைங்கரியம் பண்ணதுன்னா அவர். அதனால் ராமஜெயம் எழுதுறது அப்படின்னு. அந்த ராமஜெயம் எழுதி அதில் காசு வாங்கித்தானே பல வேடிக்கையான நிகழ்ச்சிகள் இங்கே சம்ஸ்கிருத காலேஜில் இருக்கா. ஒரு பொண்ணு அதை என்ன பண்ணிட்டு 10,000க்கு மேலே எழுதினாக்க பவுன் காசு அப்படின்னு ஒரு இவர் ஸ்கீம் வச்சுருந்தார். அந்த பொண்ணு கொண்டு வந்து நோட்டை கொடுத்துட்டு என்ன பண்ணிட்டு, நான் 10,000 எழுதிட்டேன், எனக்கு பவுன் காசு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டது. இவர் உடனே காசு எடுத்துன்னு வரல. உடனே நம்ம கூட இருக்கிறவட்ட அந்த நோட்டெல்லாம் வாங்கி பாரு 10,000 இருக்கா பாருன்னு. அது பார்த்தா 10,000 இல்லை, குறையிறது. இது 8,000 8,500 இருக்குது. குறைஞ்சிது அப்படின்னொடனே உடனே அந்த கொடுத்தவர்கிட்ட கேட்குற, நீ 10,000 இருக்கு, நீ 10,000த்துக்கு குறையிறாப்புல இருக்கே. அவருக்கு என்ன ஆச்சரியம்னா, எல்லாரும் நோட்டை கொண்டு பிடிச்சா 10,000 சொன்னால் உடனே காசு எடுத்து கொடுக்குறவர் இம்ப மட்டும் அவன் எண்ணி பார்க்கலானே. இதுலேயே தெரியுது, ஏதோ சாமியார் அவருக்கு ஒன்றும் தெரியாது, நம்ம என்ன சொன்னாலும் நம்பிடுவார் அப்படின்னு ஏமாற்ற முடியாது. அப்பப்போ என்ன பண்ணுவார், கடுக்கா கொடுத்துட்டே இருப்பார், யாருன்னு ஜாக்கிரதை, பி கேர்ஃபுல் அப்படின்னு. அந்த அவருக்கு என்ன பண்ணித்தா, அந்த குழந்தை ஒரு மிடில் ஏஜ், அதுக்கு அழுக வந்துடுத்து, இப்படி எல்லார் வரைக்கும் இப்படி ஆகிடுத்தே அப்படின்னு. உடனே என்ன பண்ண, அந்த காசையும் கையில் வச்சுருக்கார். அழுதா உடனே சொல்கிறார், எண்ணினவருக்கு கோபம் வந்துடுத்து, இப்படிலாம் இந்த வரலாம் அவள் அந்த ஏமாத்துறானு. உடனே அவர்கிட்ட சொல்கிறா, பாவம் ஏதோ என் கையால் பவுன் காசு வாங்கிக்கணுங்கிற ஆசையில் அது சொல்லிடுத்து, அதுக்கே தெரியல போல இருக்குது 10,000 கம்ப்ளீட் ஆகலைன்னு. அதனால் நீ ஒன்று பண்ணு அப்படின்னார். இத்தனை நோட்டு எடுத்துன்னு வான்னார், பேனா எடுத்துன்னு வான்னார். இங்கே உட்காந்துருக்கிறவா எல்லாரையும் அந்த குழந்தைக்காக என்ன குறையிறதோ எல்லாத்தையும் ஃபில்லப் பண்ண சொல்லணும். அங்கேயே 1 மணி நேரம் உட்காந்து வச்சு அந்த குழந்தையும் எழுத சொல்லி மற்றவாளையும் எழுத சொல்லி 10,000 கம்ப்ளீட் ஆனோன்னு எல்லாத்தையும் வாங்கிட்டு, இந்தா இப்போ 10,000 கம்ப்ளீட் ஆகிடுது, இந்தா பவுன் காசு எடுத்துக்கோ. அந்த குழந்தையாக இருந்த அம்மா இன்றைக்கி கிழவியாக இருக்கா, பவுன் காசு வச்சுட்டு இருக்கா. அந்த அம்மா சொல்லு, எனக்கு பவுன் காசு வாங்கின கதை இப்படி தான். ஆனால் பெரியவாள்கிட்ட அப்படி ஒரு பக்தி வந்ததுக்கு காரணம் என்னென்னா, இப்படி நான் ஏதோ என்ன கவனக்குறைவையினால அது 10,000 கம்ப்ளீட் ஆகலை, எனக்கு ஏமாற்றணுங்கிற எண்ணம் இல்லை, ஏதோ ஆர்வத்தில் எடுத்துன்னு போயிட்டோம். அப்படி நடந்திருந்தா கூட
அந்த விஷயத்தை பெரியவா கண்டுபிடிச்சது ஒரு ஆச்சரியம். கண்டுபிடிச்சிட்டு மாட்டின்னு விட்டோங்கிறதுனால திருப்பி நோட்டை கொடுத்துட்டு வீட்டில் போய் கம்ப்ளீட் பண்ணிட்டு என்னைக்கு கொண்டு வரையும் அன்றைக்கி தரேன்னு சொல்லாத, உடனே எனக்காக மற்றவர்கள்லாம் கம்ப்ளீட் பண்ண வச்சு அந்த பவுன் காசை கொடுத்த அந்த கருணை தான் அவர்கிட்ட ஸ்பெஷாலிட்டி. நம்மளா இருந்தால் ஒருத்தர் நம்ம எதிர்க்க தப்பு பண்ணினாக்க உடனே அவரை எப்படி திட்டலாம், எப்படி பனிஷ் பண்ணலான்னு தான் பார்ப்போம். அங்கே கிடையவே கிடையாது. ஏன்னர் அன்பே சிவம்னு சொன்னதுக்கப்புறம் அன்பே அவரோட வடிவம் அப்படின்னா அப்புறம் யார்கிட்ட கோபம் வரும், யார்கிட்ட வெறுப்பு வரும்? அப்படி அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பண்ணார். இவர் சொன்ன விஷயம்லாம் உபதேசம்லாம் யாராலையும் கேட்க முடியாதுன்னு இல்லை, பிளாட்ஃபார்மில் இருக்கிறவா கூட கேட்கலாம். பிடியரசி திட்டம் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சு திருவல்லிக்கேணியில் இருக்கா, அப்போ தான் சொல்கிறோம். அப்புறம் மாம்பலத்தில் சிவா விஷ்ணு கோயிலில் தான் அந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. பிடியரசி திட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு ரீசன் சொல்கிறார். யாரோ 2 பேர் வந்திருக்கா, அவள்கிட்ட உனக்கு ஒரு கதை தெரியுமோ? என்ன கதை? நீனும் இது மகாபாரதம் தெரியுமா? ஓரளவுக்கு தெரியும். இல்லை அல்ல கர்ணன் ஒருத்தன் தான் தெரியுமா? தெரியும். கர்ணனை தெரியாத இருப்பாளா? தெரியும். நீனும் தானத்துக்கு கர்ணன் தான்னு கேள்விப்பட்டிருக்கியான்னு? ஆமாம், தானம் மண்டலத்தில் கர்ணனுக்கு ஈடு கிடையாது. அந்த கர்ணன் வீர சொர்க்கம் போனான். போர்க்களத்தில் பிராணன் போச்சு, வீர சொர்க்கம் போனான். அங்கே போனோடனே இவனோ தானசீலன், இனிமேல் இவன் பண்ணாத தானம் இல்லை, அப்படி வாரி வாரி கொடுத்துருக்கான். அதனால் தேவர்கள்லாம் அவனை கூப்பிட்டு உட்காத்தி வச்சு தங்க சிம்மாசனத்தில் உட்காத்தி வச்சு எல்லாரும் அப்படியே எல்லாம் இல்லாத உபச்சாரம்லாம் பண்ணுறா. தேவதைகள்லாம் வந்து விசைறது, அத்தை பண்ணுறது, இது பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இவன் பார்த்தா அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு முதல்ல சாப்பிட்றதுக்கு ஏதானும் கொடுங்க, ரொம்ப பசியாக இருக்குது, அதனால் நல்ல டிஃபனாக சாப்பாடு கொண்டு வா அப்படின்னு. உடனே ஒரு தேவதை கொண்டு வந்தது ஒரு பாத்திரம் முழுக்கலும் வைரம் வைடூரன் நவரத்னமாக கொண்டு வந்தது. உடனே நான் சாப்பிட கேட்டால் இதை கொண்டுரு அப்படின்னு. உடனே அந்த தேவதை சொல்லித்தான், கர்ணா நீ ஒன்று தெரிஞ்சுக்கணும், இங்கே எங்கள் நாட்டில் இங்கே தேவலோகத்தில் கிச்சன் மட்டும் கிடையாது, நாங்களே சாப்பாட்டுக்கு கீழே தான் எதிர்பார்த்துன்னு இருக்கோம், இங்கே ஒன்றும் கிச்சன் கிடையாது. 2வது, நீங்கள் பூமியில் இருக்கிறவர்கள் கீழே என்னென்னலாம் தான தர்மம் பண்ணிட்டு வரையலோ அதுதான் இங்கே வந்து நிற்கும், அவைலபிளாக இருக்கும். திருமூலர் சொல்றார், ஓடியிட்ட பிச்சையும் உவந்தளித்த தானம் என்ன சாடியிட்ட குதிரை போல் சார்ந்து முன்னம் நிற்குமே. திருமூலர் வாக்கு. நீ ஓடி ஓடி பண்ணின தர்மமும் போட்ட பிச்சையும் என்ன பண்ணும்னர், உன் உசிறு மேலே போகிறதுக்கு முன்னால் அது உனக்கு முன்னால் போய் நிற்கும். எப்படினர், அரேபியன் ஹார்ஸ் மாதிரி போய் நிற்குமா, சாடிவிட்ட குதிரை போல் சார்ந்து முன்னர் நிற்குமே அப்படின்னு. அதனால் நம்ம இங்கே என்ன பண்ணுறோமோ, என்ன தர்மம் பண்ணுறோமோ அதுதான் அங்கே போய் நிற்கும். இதை அந்த தேவதை சொல்லித்து. அதனால் நீங்கள் என்னென்னலாம் கொடுத்து எல்லாருக்கும் தான தர்மம் பண்ணிங்களோ அதுதான்ப்பா இங்கே இருக்கும் அப்படின்னா. அதனால் நீ எல்லாம் பண்ணியிருக்கு, சரி நான் எல்லாம் தானத்துக்கு சிறந்தவன்னு சொல்கிறேன், அப்போ எனக்கு சாப்பாடு இல்லை. உடனே அந்த தேவதை சொல்லித்து, நீ எல்லாம் பவுனை கொடுத்துருக்க, மாடை கொடுத்துருக்க, வீடை கொடுத்துருக்க, அத்தை கொடுத்துருக்க, இத்தை கொடுத்துருக்க, இனிமேல் கவச்ச குண்டலத்துலேருந்து அத்தனையும் கொடுத்துருக்க, ஆனால் ஒரே ஒரு தானம் மட்டும் உங்கள் கையால் பண்ணினதே இல்லை. என்னென்ன, ஒருத்தனுக்கு ஒரு வேளை சாப்பாடு போட்டதில்லை. எங்கேயான கர்ணன் அன்னதானம் பண்ணியிருக்கான்னு எங்கேயானு கேள்விப்பட்டிருக்குமோ? கேள்விப்பட்டதில்லை. அவன் என்னெல்லாமோ கொடுத்தான்னு எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் வழிய, நீ அதை மட்டும் பண்ணல அப்படின்னு. இது தூக்கி அறி போட்டது கர்ணனுக்கு. என்னது நிஜமாகவே வேணாம், என்ன பொய்யா சொல்ல போகிறோம் நாங்கள், வேணா ரிஜிஸ்டரில் இருக்குது, சித்திரகுப்தனை விட்டு பார்க்கலாம். பண்ணலை. ஏன் அப்படின்னா, நீ ஏதோ பவுன் தானம் பண்ணுறது, கோதானம் பண்ணுறது, பூதானம் பண்ணுறது தான் பெருசுன்னு நினச்சிருந்து, சாப்பாடு தானத்தை பற்றி உனக்கு அதோட வேல்யூ தெரியல, நீ ஏதோ வேணும்னு பண்ணலை, ஏதோ பண்ண விட்டுருக்க, அவ்வளோதான். அதனால் இங்கே சாப்பாடு கிடைக்காது, உனக்கு இதான் கிடைக்கும், வேணா வைரத்தையும் போட்டுக்கோ வாயில். கர்ணன் அழுதானா, என்ன இவ்வளவு தானத்தில் சிறந்தவன் கர்ணன்னு பேரை வாங்கிவிட்டு இப்படி ஒரு சின்ன சிம்பிள் மிஸ்டேக்னால இப்படி ஒரு ஆயிடுத்தேன்னு. உடனே அப்போ இன்னொரு தேவதை வந்து தான், உடனே அது ஓடி வந்து சொல்லித்து, இல்லை அப்புறம் தான் போய் ரெஃபர் பண்ணி பார்த்தோம், ஆனால் ஒன்று மட்டும் பண்ணியிருக்க, நீ சாப்பாடு போடலைன்னாலும் நீ ஒரு மத்தியானம் உட்காந்துக்கிட்டு யாரோ ஒரு ஏழை வந்து எனக்கு பசிக்கிறது சாதம் போடுன்னு சொன்ன அவங்ககிட்ட, நீ அப்போ என்ன பண்ண, நீ சாப்பாடு போடலை, அதோ துரியோதனை சாப்பாடு போட்டுருக்கான், அங்கே சத்திரம் இருக்குது, அங்கே போய் சாப்பிடுன்னு கையை காமிச்சார். அதனால் போனால் போகிறது அந்த புண்ணியத்துக்காக நின்னர். யாருக்கு அடுத்தவன் சாப்பாடு போடுறான் அங்கே போய் சாப்பிடுன்னு கையை காமிச்சு அந்த விரலை வாயில் போட்டுன்றது பசிக்காது. இந்த கதையை பெரியவர் அந்த வந்த 2 பேர்கிட்ட சொல்கிறார்.
இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னார், நாம் சாப்பாடு போடலைனாலும் அடுத்தவன் சாப்பாடு போடுறான். மயிலை பக்தஜன சபையில் ஞாயிற்றுக்கிழமை அன்னதானம் பண்ணுறா அப்படின்னு எல்லாரையும் கிளப்பி விட்டுடலாம். இது எதுக்குன்னு அவளை பழி வாங்குறதும் கிளப்பலாம். நல்லா திண்டாட்டம், சமாளிக்க முடியாத கூட்டம் வந்து தவிக்கட்டுமே அப்படின்னு விட்டா கூட என்ன எடுத்துன்னார், அந்த விரலை வாயில் போட்டுருந்தா கூட அந்த புண்ணியமா. அப்படின்னா அடுத்தவன் சாப்பாடு போடுறான், அங்கே போய் சாப்பிடுன்னு கை காமிச்சதுக்கே புண்ணியம்னா, நம்ம கையால் ஆசையாக அடுத்தவர்களுக்கு அன்னதானம் பண்ணியிருந்தா எவ்வளவு புண்ணியம். இந்த கதையை பெரியவர் சொல்கிறார். அதனால எனக்கு இப்போ என்ன தோன்றுறது அப்படின்னார், கர்ணன் பண்ணின தப்ப இனிமேல் யாரும் பண்ணக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னர், ஒரு மனுஷனாக பிறந்தவன் அவன் வாழ்க்கையில் ஒரு நாள் கூட ஒருத்தருக்கு ஒரு பிடி சாதம் போடலை, அன்னதானம் பண்ணலேங்கிற இருக்கக்கூடாது. இவன் மேலே போனான்னா இவனுக்கு வயிறார சாப்பாடு கிடைக்கணும். அதனால என்ன பண்ணும் அப்படின்னர், எல்லாரையும் அன்னதானம் பண்ண வைக்கணும். 63 அப்படின்னா அத்தனை பேரும் ஏதோ சாப்பிட்றதுக்கு கொடுக்குறா, என்னமே வாட்டர் கொடுக்குறா, தண்ணி கொடுக்குறா, என்னெல்லாமும் கொடுக்குறா. அப்படின்னா இது நாம் ஏதோ ரொம்ப சாதாரணமாக நினச்சிட்டு இருக்கோம். இதுக்கு எவ்வளவு பெரிய புண்ணியம் அப்படின்னு இப்போ தெரியாது, நாம் மேலே போகிறதே தான் தெரியும். அதில் ஒரே ஒரு சிரமம் என்னென்ன, இது எவ்வளவு புண்ணியம், இதுக்கு பலன் இருக்குதுன்னு நமக்கு மட்டும்தான் தெரியும், மற்றவாளுக்கு தெரியாது. நமது பாரத கலாச்சாரத்தோட பெருமையை தான். நமக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அன்னதானம் தான். இனிமேல் உயிரோடு இருக்கிறவாளாக இருந்தாலும் சரி, போனவாளாக இருந்தாலும் சரி, கல்யாணமாக இருந்தாலும் சரி, கர்மாதியாக இருந்தாலும் சரி, எதை இருந்தாலும் உடனே அன்னதானம் சாப்பாடு உடனே வடை பாயசம் போட்டு அடிக்கிறதுக்கு காரணம் என்னென்ன, இதுதான் நிற்கும், இதுதான் இருக்கிறதுலே பெரிய விஷயம். அதனால் என்ன பண்ணணுன்னா, இந்த அன்னதானம் பண்ணாத மனிதர்களே உலகத்தில் இருக்கக்கூடாது. அதுக்காக இவர் என்ன பண்ணார், பிடியரிசி திட்டம்னு ஒன்று வச்சார். அதில் என்ன அந்த ஸ்கீம், வேறு ஒன்றும் இல்லை, நீ தினம் சாப்பிட்றதுக்கு எடுக்கிறியா, அரிசி எடுக்கிறியா, அந்த எடுக்கிற அரிசியிலேருந்து உன் கையால் ஒரு பிடியை எடுத்து அடுத்தவர்களுக்கு தானத்துக்குன்னு ஒரு பாத்திரத்தில் போடும். இப்படி தினம் ஒரு பிடி போட்டின்னா 30 நாள் 30 பிடி, கிட்டத்தட்ட ஒரு படி 2 படி அரிசி தேரும். இப்படி வீட்டுக்கு வீடு ஒரு படி அரிசி தேர்ந்ததுன்னா அந்த காலனியில் இருக்கிறதே அத்தனையும் கலெக்ட் பண்ணி பக்கத்தில் ஏதோ ஒரு கோவில், அந்த கோவிலில் கொண்டு கொடு. அதை சாதமாக்கி அன்னமாக்கி அந்த சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு அந்த கோவில் வாசல்லையே ஏழைகளுக்கு விநியோகம் பண்ணிட்டா இப்போ என்ன ஆச்சுன்னு, அதுலேயும் இவரோட அந்த கருணையை பாருங்க. அன்னதானம் பண்ணோம்னா நான் வீட்டில் சமைச்சு யாரோட கூப்பிட்டு போட்டேன்னு இல்லாத, அது கூட கோவிலில் நைவேத்தியம் பண்ணி பிரசாதமாக கொடுக்கணும். அப்படின்னா என்ன அப்படின்னு, அந்த பிரசாதமாக நைவேத்தியம் பண்ணுறதோட பர்பஸே என்ன அப்படின்னு, நாம் எங்கேயோ போய் ஏதோ சாமான் வாங்குகிறோம், எப்படியோ சம்பாதிக்கிறோம், என்னெல்லாமோ பண்ணுறோம், அதில் எவ்வளவோ தோஷங்கள்லாம் வருது. அத்தனை தோஷத்தையும் நாம் சாப்பிட்றதே நமக்குள்ளே டெபாசிட் ஆகிடும். அது வராத இருக்கணும்னா என்னென்ன, கடவுளுக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அர்ப்பணம் பண்ணிவிட்டு பிரசாதம் எடுத்துன்னா அத்தனை தோஷமும் க்ளோஸ். அதனால தான் நமக்கு உணவு தயாரிக்கிறதையும் சாஸ்திரம் சொல்லுது, எனக்கு சாப்பாட்டுக்குன்னு எவனானும் சமையல் பண்ணினான்னா அவனை அப்புறம் ஜென்மாந்தரத்தில் அடுத்த ஜென்மாந்தரங்களில் சாப்பிடவே முடியாது போயிடும். அப்போ என்ன சொல்கிறது சாஸ்திரம்னர், நீ ஒன்றா 2 பர்பஸ்க்காக தான் சமையல் பண்ணலாம். என்னென்ன, ஒன்றும் பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணணுங்கிறதுக்காக பண்ணலாம், இல்லையா விருந்தாளிக்கு போடணுங்கிறதுக்காக பண்ணலாம். இந்த 2 காரணம் இல்லாத எவனான எனக்கு வேணும் எனக்கு வேணும் எனக்குன்னு இவன் சமையல் பண்ணானால் அவனுக்கப்புறம் பின்னால் வர பிறவிகள்லாம் இவனை சாப்பிட முடியாத டியூபு தான், சலைன் வாட்டர் தான். அப்படின்னா என்ன ஒரு அந்த தர்ம சிந்தனை எப்படிலாம் நம்மளை ஒரு ஃபோர்ஸ் பண்ணியானும் நம்மளை பண்ண வைக்கிறது. இதான் நம்மளோட சிறப்பு, நம்மளோட கலாச்சாரத்தோட சிறப்பு. இது சொல்ல. அதனால் கர்ணன் தவிச்சாப்பில் தவிக்கக்கூடாது, எல்லாரும் அன்னதானம் பண்ணியே ஆகணும். அப்போ அன்னதானம் பண்ணணுன்னா, சார் நானே ஏதோ கஷ்டப்படுறேன் சாப்பாட்டுக்கு, என்னால் என்ன சார் அன்னதானம் பண்ண முடியும் அப்படின்னு. நீ இந்த அன்னதானம் பண்ணுறதுக்கு பெரிய மிராஸ்தாராக இருக்கணும், லட்சக்கணக்கில் பணம் இருக்கணுங்கிறது இல்லை. நீ எப்படியும் உன்னோட சாப்பாட்டுக்கு வேணுங்கிறத அன்னன்னைக்கு ஏதோ சம்பாதிச்சு இல்லையா, அதில் வரத்தில் ஒரு பிடி குறைஞ்சிது அப்படின்னு இன்னொருத்தருக்கு போடும். இது யார் வேணால் பண்ணலாமே. பிச்சைக்காரர்கள் கூட, பிச்சை எடுக்கிறவா கூட தனக்கு வந்ததில் இன்னொரு 1 ரூபாயை தூக்கி அடுத்த வாழை கொடுக்கலாமே. இது ஒன்றும் பெரிய காரியம் இல்லையே. இதுதான் பெரியவரோட அந்த உபதேசம், அதுதான் அவரோட கருணை. அதனால் இவர் சொன்ன காரியத்தை
இவர்கள் தான் யார் வேணால் பண்ணலாம், எல்லாரும் பண்ணணும் அப்படின்னு எல்லாரும் அந்த நன்மையை அடையணுங்கிறதுல தான் சொன்னார். இப்படி எந்த ஒரு தானமாக இருக்கட்டும், தர்மமாக இருக்கட்டும், வேதமாக இருக்கட்டும், சாஸ்திரமாக இருக்கட்டும், வழிபாடாக இருக்கட்டும், எல்லாம் இன்றளவுக்கும் இருக்குது. இந்த நவநாகரீக உலகத்தில் 21ஆம் நூற்றாண்டுலேயும் இன்னமும் இதுக்கெல்லாம் ஒரு வேல்யூ இருக்குதுன்னு நமக்கு நம்பிக்கை இருக்குன்னா அதுக்கு காரணம் இவர் தான். அதனால தான் இந்த நாம கலிதோஷ நிவர்த்தியேக காரணாய நமோ நமஹ அப்படின்னு சொல்லியிருக்கு. அடுத்தது ஸ்ரீ இப்படி அன்னதானத்தை பற்றி சொன்னோம். இருந்தாலும் முதல்லையே சொன்னேன், இந்த மயிலை ஆண்டு விழாவில் முக்கியமான நிகழ்ச்சி அன்னதானம் தான். அதுக்காக 2-3 மாதமாக இவர்கள் வாரம் ஞாயிற்றுக்கிழமையில் தெருவாக வீதியில் போய் இஞ்சவர்த்தி எடுத்து கலெக்ஷன் பண்ணுவா. அப்படி பண்ணினதோடு சேர்த்து இந்த ஆண்டு விழா நிகழ்ச்சிகள்லையும் ஒரு உண்டியல் எடுத்துன்னு வரா. அந்த உண்டியில் கடைசியில் ஞாயிற்றுக்கிழமையில் அன்னதானம் நடக்க போகிறது. அந்த அன்னதானத்தில் எல்லாரும் கலந்துக்கணுங்கிற நோக்கத்தில் உண்டியல் எடுத்துன்னு வரா. முடிந்தவர்கள் முடிந்ததை சேர்ந்துக்கலாம். அடுத்தது ஸ்ரீ சங்கர பதாம்போஜ சிந்தனாய நமோ நமஹ. அதாவது ஸ்ரீ சங்கரர் ஆதிசங்கரோட பதாம்போஜம் பாதத்தை மறைய எப்பொழுதும் நினைவில் வச்சுட்டே இருக்கிறவர், அதாவது ஸ்மரிக்கிறவர், எப்பொழுதும் அதையே நினச்சிட்டு இருக்கிறவர் அப்படின்னு அர்த்தம். அது எப்படி இருந்தது அப்படின்னு, மயிலாப்பூரில் இருக்கா, கால வேளையில் கிளம்பி இங்கே அங்கே ஒவ்வொரு இடத்துக்காக போயிட்டு வருவார். ஒரு நாளைக்கு வெடிகாரத்தில் கிளம்பி இங்கே ஆழ்வார்பேட்டைக்கு போயிட்டு வரார். போயிட்டு திரும்பி வரத்தே ரோட்டில் இடது பக்கமாக வந்துட்டே ஒரு ரிக்ஷாவை தள்ளிண்டு வருவார். பிடிச்சிட்டு அதை முன்னால் 2 பேர் பிடிச்சிட்டு அதை ஓட்டிகிட்டு தள்ளிண்டு வருவா. ஓட்டி ஏறி உட்காரலாம் ஓட்ட மாட்டார், இவர் அதை பிடிச்சினே நடந்து வருவார். அப்படி வந்துட்டே இருக்கிறதே கொஞ்சம் தூரம் முன்னால் பார்த்தா ஒரு டீ கடை. அந்த டீ கடை வாசலில் பெஞ்சி எல்லாம் போட்டு எல்லாம் உட்காந்து அதாவது டீ பிடிச்சிட்டு ஏதோ அதெல்லாம் பிடிச்சிட்டு ஏதோ அப்படி இருக்குது. ஸோ அதனால் இந்த முன்னால் தள்ளிண்டு வரவர் என்ன பண்ணார் பார்த்தார், இந்த இடத்து வழியால் பெரியவா வந்தாக்க நன்னா இருக்காது, ஸோ அதனால் பெரியவா இதுக்கு அது வேண்டாம் அப்படின்ட்டு என்ன பண்ணார், சர்ன்னு ரிக்ஷாவை ரோடை கிராஸ் பண்ணி இந்த பக்கத்துக்கு வந்துட்டார். இடது பக்கம் வந்து வலது பக்கம் எடுத்து. பெரியவற்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உடனேயே ரியாக்ட் பண்ண மாட்டார். அவள் எடுத்துன்னு வந்து இந்த பக்கம் வந்ததுக்கு அப்புறம் உடனே கேட்டார், கண்ணா மெனக்கிட்டு அந்த பக்கம் வந்து வந்துட்டு எதுக்கு இப்போ கிராஸ் பண்ணி இந்த பக்கம் அழிச்சுன்னு வர அப்படின்னு. அவர் சொன்னார், இல்லை அந்த பக்கமாக தான் வந்திருக்கலாம், அங்கே பார்த்தா ஒரு டீ கடை இருக்குது, அதை பார்த்தாலே அந்த இடத்துல ஒன்றும் அந்த கூட்டம்லாம் சரியாக தெரில, அந்த இடம் வழியால் பெரியவா வந்தால் அவளுக்கும் ஒரு எம்பராசிங்காக இருக்கும், பெரியவாளுக்கும் சிரமமாக இருக்கும், அதனால இப்படி அழிச்சுன்னு வந்தேன் அப்படின்னு. உடனே அந்த டீ கடை முன்னால் இருக்கிற கூட்டத்தை பார்த்துட்டு அதுக்கும் எனக்கும் ஒத்து வராதுன்னு இந்த பக்கம் அழுத்துன்னு வந்தியாக்கு. ஆமாம் அப்படின்னு. உடனே இவர் சொல்கிறார், அந்த டீ கடைக்கு முன்னால் இந்த கூட்டம் தான் உங்களில் பட்டுது, அதுக்கு பக்கத்துலேயே 2 பேர் நிற்கிறாளே அது உங்களில் படலையான்னு பார்த்தா யார் நிற்கிறா, எப்படி நிற்கிறா பாரு அப்படின்னு. அங்கே பார்த்தா ஒரு தம்பதிகள் நிற்கிறா, ஒரு கணவன் மனைவி 2 குழந்தைகளோட நின்றுட்டுருக்கா. அந்த டீ கடை ஒட்டியே வீடு இருக்குது. இங்கேருந்து பார்த்தா டீ கடை தான் பெருசாக தெரியுறதே வழி அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த கதவு படி தெரியல. அந்த படி வாசலில், இந்த வீட்டு வாசலில் ஒருத்தர் நிற்கிறார். அவர் கருப்பு வேஷ்டி கட்டின்னு இருக்கார், தாடியெல்லாம் இருக்குது, நெத்தியில் சந்தனம் வட்டுன்னு இருக்கார், கையில் துளசி மாலை பழம்லாம் வச்சுன்னு நிற்கிறார். அது உங்களில் படலையான்னு. எங்கள் கண்ணில் நல்லதாக படும். முனீஸ்வரர், உனக்கு இந்த முன்னால் உட்காந்துருக்கிறதா தான் கண்ணில் பட்டா, என் கண்ணில் இது படலை, அதுதான் அவர் நிற்கிறது தான் படுறது. அது யார் தெரியுமான்னு, ஆளை பார்த்தாலே தெரியறது மலையாளின்னு தெரியறது. ஏன்னா கருப்பு வேஷ்டி நெத்தியில் சந்தனம் தாடி இடினாலே பார்த்தாலே தெரியறது மலையாளின்னு தெரியறது. போராத்துக்கு பக்கத்தில் டீ கடை வேறு, கன்ஃபார்ம்டு. அந்த டீ கடைக்காரர் அவர் நாம் காத்தால இப்படி போகிறதே எய்த்தாப்பில் ரோடு வழியால் போயிருக்கா, அவர் பார்த்துருக்கார். அவருக்கு தெரியும் எப்படியும் இங்கே வரணுன்னா சன்ஸ்கிருக்காக இந்த வழியால் தான் வரணும். அதனால் திரும்பி வரத்தே என்னை பார்த்து தரிசனம் பண்ணி எனக்கு மரியாதை பண்ணணும்னு பழம்பூவெல்லாம் ரெடி பண்ணிட்டு ரெடியாக நிற்கிறார். அவர் வீட்டு வாசல் வழியால் நான் வரப்போகிறேன், எனக்கு எல்லாம் தரிசனம் பண்ணும்னு. ஆனால் நீ என்ன பண்ணிட்ட அப்படின்னார், திடீர்னு அவர் வீட்டு வாசல் வழியாக வராத என்னை இந்த எழுத்துன்னு வந்துட்டார். இப்போ அவருக்கு டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுது. என்னடா அது திடீர்னு பக்கத்தில் வந்தவர் அந்த பக்கம் போயிட்டாருன்னு.
அவர் முழிச்சுன்னு நிற்கிறார் பார்த்தியான்னு சொல்றா. அவர் கேரளாக்காரர், எங்கள் ஆச்சாரியாரோட ஊருக்காரர். அதாவது மலையாளியை பார்த்தாலே பெரியவாளுக்கு யாரும் ஞாபகம் வருது அப்படின்னர், சங்கரர் ஞாபகம் தான் வருது. ஏன்னர் அவரும் காலடிக்காரரோ இல்லையோ. எங்கள் குருநாதரோட ஊர்க்காரர். அதனால் நான் சங்கராச்சாரியன்னு அந்த சங்கரர் பெயரை வச்சுட்டு அவள் ஊருக்காராள்கிட்டயே நான் அன்பா இல்லைன்னா, அவகிட்டயே பார்க்கலன்னா அவருக்கு மனசு வருத்தப்படாது, அவர் ஏமாந்து போயிடுவார். அதனால் நீ என்ன பண்ணு, வண்டியை திருப்பி கிராஸ் பண்ணி அங்கே அழிச்சுன்னு போகணும். கொஞ்சம் படுத்துவார். உடனே சரி நீ பாட்டுக்கு இங்கே நான் போய்ட்டுறேன்னு போக மாட்டார். நீ ஏன் திருப்பின்னு வந்த, அப்போ தான் அடுத்த தரம் இதே மாதிரி இவரை கேட்காத ஒரு தப்பு பண்ணாத இருப்பேன். அதுக்காக என்ன பண்ண, வண்டியை திருப்பி கிராஸ் பண்ணி அங்கே அழிச்சிடணும். இப்போ போனால் இவரை பார்த்தோன்னே எல்லாம் உட்காந்துலாம் தடார்னு ஏன் எடுத்தோம், அரை சங்கர ஜெய ஜெயசங்கரன் எல்லாரும் விழுந்தடிச்சுன்னு அந்த ஓடி போயிட்டா. இடம் காலியாகிடுது. அந்த ஆள் குடும்பத்தோடு நின்று பார்க்குறார். இவர் கிட்டக்கு போய் போனோன்னே ஒன்று அழறார் அந்த டீ கடைக்காரர். காரணம் என்னன்னு, இப்போ முதல்ல இவர் ஆசையாக பார்க்கணும், இவருக்கு தரிசனம் பண்ணணும்னு கிட்டக்க ரெடியாக நின்றார். ஆனால் திடீர்னு ஒரு டிசப்பாயின்மெண்ட்டு, அவர் இந்த பக்கம் வராத அந்த பக்கம் போயிட்டார். இப்போ திருப்பி வந்தோடனே இப்போ துக்கமே சந்தோஷமாக மாறும் சொல்கிறாளோ இல்லையோ, வாங்கள் உங்கள் துக்கம்லாம் சந்தோஷமாக மாறும். இப்படி தான் போல இருக்கு. முதல்ல கிடைக்கும்னு நினச்சார், கிடைக்கல. இப்போ கிடைக்காதுன்னு நினச்சார், கிடச்சி கொடுத்து. அப்படின்னு அவருக்கு அந்த ஷாக்கு தாங்க முடியல, அழுதர். தெரியவா அவர்கிட்ட விசாரிச்சா உடனே இந்த அவர் கொடுத்ததெல்லாம் மரியாதையெல்லாம் ஏற்றுன்னு எல்லாம் என்று சொல்கிறான். எங்கள் ஆச்சாரிய ஊருக்காரு, அதனால உனக்கு ஸ்பெஷல். இதான் ஸ்ரீ சங்கர பதாம்போஜ சிந்தனாய நமோ நமஹ. இவருக்கு யாரை பார்த்தாலும் எதை பார்த்தாலும் சங்கரரோட நினைப்பு தான் இருக்கே வழிய அவர் சாதாரண டீ கடைக்காரர் அவர் இவருங்கிற எண்ணமே இல்லை. குரு பக்தின்னா இதுக்கு பேர். நமக்கு அப்படி இருமா, காஞ்சிபுரம்னு பேரை கேட்டாலே பெரியவா ஞாபகம் தான் வரணும். நமக்கு என்ன வருது, காஞ்சிபுரம்னு பேரை கேட்டாக்க பட்டுப்புடவை தான் ஞாபகம் வருது, சரவணபவன் தான் ஞாபகம் வருது. அதுதான் அது எப்போ வரும்னு அதே நினைப்பாக இருந்தால் தான் ஞாபகம் வரும். அதுதான் இவரோட ஸ்பெஷாலிட்டி. அப்படி ஸ்ரீ சங்கர பதாம்போஜ சிந்தனாய நமோ நமஹ. அடுத்தது காந்தி நிர்ஜித சூரியேந்து கம்ராபாய நமோ நமஹ அப்படின்னு. அதாவது காந்தி அப்படின்னா உடம்புல அந்த ஷைனிங் அப்படின்னு இருக்கு, அந்த பிரகாசம் ஷைனிங் அப்படிங்கிறமே அது. இவரோட அந்த சரீர பிரகாசம் அந்த ஷைனிங் எப்படி இருக்குன்னு, சூரியன் இந்து, அதாவது சூரியன் மாதிரி ஒருத்தரை பார்த்தாலே அப்படின்னு சார் கோடி சூரிய பிரகாசமாக இருக்குது அப்படிம்போம். அந்த சூரிய பிரகாசத்தோட இந்து பிரகாசமும் சேர்த்துருக்கு. இந்துன்னா சந்திரன், ரொம்ப அழகான வார்த்தைங்க. எல்லாருமே பொதுவாக கோடி சூரிய பிரகாசம் கோடி சூரிய பிரகாசம் பர், ஆனால் இவரோட பிரகாசத்தை சொல்கிறதே கோடி சூரிய பிரகாசத்தோடு மட்டும் இல்லை, சந்திரன் மாதிரியும் பிரகாசமாக இருக்குது. அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, சூரியனோட பிரகாசம் என்ன பண்ணும்னர் ரொம்ப பிரகாசமாக இருக்குமே வழிய ஒரு உஷ்ணமும் இருக்கும். மத்தியானம் வெயிலில் போய் நிற்க முடியுமா, சுட்டு எரிக்கிறது. ஆனால் அதே சந்திரனோடது நடு ராத்திரியில் போய் நின்னா கூட பௌர்ணமியில் குழு குழு குழுன்னு இருக்குது. இந்த சந்திரனுக்கு வெளிச்சமும் இருக்குது, அட் த சேம் டைம் உஷ்ணம் இல்லாத குளுமையும் இருக்குது. சூரியனோட பிரகாசம் சந்திரனோட குளுமை ரெண்டும் சேர்ந்த காம்பினேஷன் தான் இவராம். அதனால் காந்தி நிர்ஜித சூரியேந்து கம்ராபாய நமோ நம அப்படின்னு. இது நிஜமாகவே சூரியன் மாதிரி இருக்குமா சந்திரன் மாதிரி இருக்குமான்னா, இதே சம்ஸ்கிருத காலேஜிலேருந்து திருவல்லிக்கேணி பார்சாரதி பெருமாளை சேவிக்க போகிறா. அதுக்கு இந்த ராயப்பேட்டா ஹை ரோடு வழியால் போய் அந்த லாய்ட்ஸ் ரோடில் திரும்பி போகிறதா பிளான் பண்ணியிருக்கு. நாளை காலத்தால் போகிறார் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்கு, ரூட்டெல்லாம் போட்டு. இது தெரிஞ்சால் அப்போது 57, 59 பெரியவா இங்கே இருந்தால். அப்போ முதலமைச்சராக இருந்தவர் பக்தவத்சலம். பெரியவாள்கிட்ட ரொம்ப பக்தி, ரொம்ப பக்தினா அப்படி ஒரு அசாத்திய பக்தி. அதனால் அவர் என்ன பண்ணியிருந்தார், முதலமைச்சராக இருந்ததுனால பெரியவா எந்தெந்த ரோட்டில் எங்கெங்கெல்லாம் போகிறாளோ அந்த இடத்துல டிராஃபிக்லாம் டைவெர்ட் பண்ணி எல்லாம் பண்ணி பந்தோபஸ்தெல்லாம் கொடுத்து ரொம்ப சௌரியம் பண்ணி கொடுத்துருந்தார். இது சில நாஸ்தீக தலைவர்களுக்கெல்லாம் எரிச்சலாக இருந்தது. என்ன ஒரு சாமியாருக்காக ஒரு
இது இப்படிலாம் பண்ணுறார் அப்படின்ட்டு முதலமைச்சருக்கும் கண்டனம், இவருக்கும் கண்டனம், அப்படிலாம் பண்ணியிருந்தார். அந்த நீதிப்படி அவர்கள் என்ன பண்ணுறார், இவர் அந்த வரத்தே அந்த லாய்ட்ஸ் ரோடுக்கு பக்கத்தில் மாசிலாமணி அந்த ரோடு அந்த ஜங்ஷன் அந்த இடத்துல இவருக்கு கருப்பு கொடி காமிச்சு எதிர்ப்பு தெரிவித்து கோஷம் போடுறது அப்படின்னு அவர்கள்லாம் ஏற்பாடு. நாளை காலத்தால் இந்த பக்கமாக தானே போவார், அவரை போகிறதே அப்படி ஒரு கலாட்டா பண்ணலாம் அப்படின்னு. இது விஷயம் பேப்பரில் வந்துடுத்து. நாளைக்கு சங்கராச்சாரியாருக்கு கருப்பு கொடி காமிக்க போகிறா, எதிர்ப்பு தெரிவிக்க போகிற இந்த மாசிலாமணி லாய்ட்ஸ் ரோடு ஜங்ஷனில் அப்படின்னு பேப்பரில் வந்தது. காலங்காலத்தில் இந்த நியூஸை பார்த்தோன்னே மடத்து மேனேஜருக்கு பயம் வந்துடுத்து. அவர் என்ன பண்ணார், பெரியவாட்ட போய் சொன்னார், இது மாதிரி ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கலாம், அதனால் இப்போ நம்ம அங்கே போனாக்கே ஏதானும் விபரீதம் ஆகலாம், அவள் வெறுமனை கத்துவாடா இல்லை கல்லெடுத்து அடிப்பாடா என்ன பண்ணுவா தெரியாது, அதனால் நமக்கு இந்த அசத்துகளோட வம்பே வேண்டாம், நம்ம ஒதுங்கிறது தான் பெட்டர். அதனால் நம்ம என்ன பண்ணலாம், என்னென்ன அந்த பக்கமாக போகாத வேறு இந்த பக்கமாக திருவல்லிக்கேணிக்கு போயிடலாம். பெரியவா சொன்னால் வாஸ்தவம் தான், நீ ஒரு சேஃப்டிக்காக சொல்கிற, ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா நம்ம முன்னாலே சொல்லிட்டோம் இந்த ரோடு வழியால் தான் போகிறோன்னு. இப்போ இந்த ராயப்பேட்டா ஹை ரோட்டில் இருக்கிறவாள்லாம் நான் அந்த வீட்டு வாசல் வழியால் வரப்போகிறேன்னு எனக்கு பூர்ணகும்பெல்லாம் வச்சுன்னு காத்துட்டு போகிறேன் என்னை பார்க்கலான்னு. இப்போ நம்ம ரூட்டை மாற்றினா அவளுக்கெல்லாம் டிசப்பாயின்மெண்ட் இருக்காதான்னு, அவள்லாம் ஏமாந்து போக மாட்டாள். மேனேஜர் சொன்னார், அவள் ஏமாறுவாங்கிறதுக்காக நாம் உத வாங்க முடியாது, அவள் வேணா மடத்தில் வந்து பார்த்துக்கிட்டோம், ஸோ அதனால் ரிஸ்க் எடுக்க முடியாது, ரூட்டு மாற்றி தான் போகணும் அப்படின்னு. உடனே பெரியவர் சொன்னார், நீ யாரோ 4 அசத்துகள் ஏதோ பண்ணுறதுங்கிறதுக்காக 10 பக்தாளுக்கு டிசப்பாயின்மெண்ட்டு கொடுக்கணுங்கிற, எனக்கு என்ன தோன்றதுன்னா இந்த 10 பக்தாளுக்கு சந்தோஷம் கிடைக்குங்கிறதுக்காக நாம் கல்லடி வாங்கினாலும் பரவாயில்லன்னு தோன்றுறது. என்ன சொல்கிறேன்னு மேனேஜர் பார்த்தார், இன்றைக்கி உங்களோட திலப்பலனில் கல்லடி வாங்கணும்னு தான் நான் என்ன பண்ண முடியும், நான் சொல்ல வேண்டியது என்னோடய கடமை, ஆஸ் ஏ மேனேஜர் நான் சொல்ல வேண்டியது என் கடமை, சொல்லிட்டேன். இதுக்கு மேலே ரிஸ்க் எடுத்துன்னு போகிறதோ போகாதோ பெரியவா இஷ்டம், பெரியவா எப்படி சொல்கிறாலோ அப்படியே நடக்கும் அப்படின்னு. பெரியவா சொன்னால் என்ன ஆறுதுன்னு போய் தான் பார்க்கலாம் வான்ட்டார். இதுக்கு சொல்கிறார், இன்னொன்று அடுத்த வார்த்தை வேறு போடுறார், இது நான் ஏதோ பூர்ணகுமம் வச்சுன்னு என்னை பார்க்க வந்தவாளுக்கு தான் டிசப்பாயின்மெண்ட் இல்லைன்னு அர்த்தம், மெனக்கிட்டு நான் அங்கே வருவேன் எனக்கு கருப்பு கொடி காமிக்கணும்னு ஏற்பாடு பண்ணினவாளுக்குலாம் டிசப்பாயின்மெண்ட் ஆகிடும். அவன் நல்லவனோ கெட்டவனோ அவனுக்கு டிசப்பாயின்மெண்ட் இருக்கக்கூடாது. எப்படியா இருந்தாலும் தங்கிட்ட தன்னை பார்க்கணுன்னு ஆசைப்படல, பக்தியோட பழத்தோடு பார்த்தாலும் சரி கருப்பு கொடியோடு பார்த்தாலும் சரி, பார்த்தது தானே. ராமாயணத்தில் வால்மீகி சொல்கிறார், அயோத்தியில் இருந்தவா அத்தனை பேரும் புண்ணியசாலிகள், அந்த தேசத்தில் இருந்தவா காரணம் என்னென்ன, ராமனை பார்த்தவாள்லாம் பாக்கியசாலி மாதிரி ராமனால் பார்க்கப்பட்டவாளும் பாக்கியசாலிங்கிற. இவன் பார்த்துருக்க வேண்டாம் ராமனை, ராமர் யார் அங்கே நிற்கிறான்னு பார்த்துருந்தா கூட இவனுக்கு அதிர்ஷ்டம், போதான் போகணுன்னு. மேனேஜர் பார்த்தார், இதுக்கு மேலே நம்ம தகராறு பண்ணி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, சரி என்ன நடக்கிறதோ நடக்கட்டும், போயாச்சு. உடனே ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர கிளம்பி போயின்னு இருக்கார். இந்த விஷயம் இவர் இப்படி தான் வரான்னு தெரிஞ்சோன்னே பத்திரிக்கைக்காரெல்லாம் கூட்டிட்டா. என்ன அப்படின்னு, இது நல்ல நடக்க போகிறது இன்றைக்கி விஷயம், சங்கராச்சாரியர் உதவ வாங்க போகிறார், நாளையிலேருந்து இந்த சேனலுக்கெல்லாம் நல்ல நியூஸ் 10 நாளைக்கு ஓடும். அதனால் ப்ரெஸ் எல்லாம் கூடியிருக்கு, என்ன நடக்கிறது அதை ரிப்போர்ட்டுக்காக. ஒரு பக்கம் கருப்பு கொடி கருப்பு சட்டை, ஒரு பக்கம் எல்லாம் ஒரே ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர இப்படி, அந்த பக்கம் ஒரே ப்ரெஸ் ரிப்போர்ட்டு, இத்தனையும் ஒரே அங்கே அந்த ஜங்ஷன் முழுக்கெல்லாம் அமக்களமாக இருக்குது, டென்ஷனாக இருக்குது. இவர் என்ன பண்ணார், வர வழியில் ஒத்தத்தரா வீட்டெல்லாம் பூர்ணகம் கொடுத்து அவள்கிட்ட பார்த்து வச்சுன்னு எல்லாம் வந்துட்டே இருக்கார். கும்பலான கும்பல் இவர் நடுப்புற வந்துட்டுருக்கு. இப்படி போக 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 அந்த எட்வர்ட் எலியட்ஸ் ரோடு தாண்டி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்துக்கிட்ட அஜந்தா கிட்ட போக 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 என்ன ஆகிடுத்து, இந்த கருப்பு கொடி பிடிச்சின்னு இருக்கிறவாள்லாம் கிட்டக்க வர வர முதல்ல என்ன பண்ணால் அவ்வளோ தூரத்தில் கத்தினா காயில் விழாது, கிட்டக்க வந்தோன்னே கத்தலான்னு இப்படி வெயிட் பண்ணின்னுக்கிட்டு இவர் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து கிட்டக்கையும் வந்துவிட்டார். அந்த ஜங்ஷனுக்கும் போயாச்சு, ஒருத்தரும் கத்தவே இல்லை. கொடியை பிடிச்சி நிற்கிறது எல்லாம் அப்படியே வெக்கிச்சு போய் ஆன வாயை திறந்துன்னு பார்த்து நிற்கிறது. இதை பார்த்து இந்த ப்ரெஸ் ரிப்போர்ட்டருக்கெல்லாம் ஆச்சரியம், அவளுக்கெல்லாம் பாவம், நல்ல விஷயம் கிடைக்குமாக்குன்னா இப்படி எல்லாம் பேசாது சைலண்ட்டாக நின்னா. அப்படி கிட்டக்க போகிறதே இவர் என்ன பண்ணார், பெரியவா இந்த ஹரஹர சங்கரெல்லாம் நிறுத்திட்டு கூட வந்தாலும், ஏன்னா அவள் ஏதோ கத்த போகிறா,
ஸோ அவள் என்ன கத்துறா, நீங்களும் கத்தி அவளும் கத்தினா ரெண்டும் காதில் விழாது. அதனால் இது ஹரஹர சங்கர் தான் தினம் கட்டிருக்கேன், இன்றைக்கி அவள் ஏதோ புதுசாக சொல்லிட்டு அதை கேட்கலாம். நிறுத்திட்டா. இப்போ ஒரே அமைதியாக இருக்குது. இவாளும் ஒன்றும் சொல்லலை, அவனும் கத்தலை, இவனும் கத்தலை, எல்லாம் இருக்குது. இவர் அந்த ஜங்ஷனில் சித்திரன் நிற்கிறார். நடந்து வந்து நிற்கிறார். ஒருத்தரும் ஒன்றும் ரியாக்ஷன் இல்லைன்னு என்ன பண்ணார், திருப்பி ரைட்டில் திரும்பினார். ரைட்ஸ் ரோடு வழியில் ட்ரிப்ளிகேன் போயாச்சு, கோவிலுக்கே போயாச்சு, கூட வந்தவாளும் போயாச்சு. இது இந்த ரிப்போர்ட்டர்ஸ்க்கெலாம் ரொம்ப ஒரே டிசப்பாயின்மெண்ட்டு. இது நல்ல நியூஸ் கிடைக்கும்னா இப்படி கட்சியில் ஒன்றும் இல்லாத போயிடுத்த உப்பு செப்புன்னு உடனே என்ன பண்ணால் அந்த கருப்பு சட்டையெல்லாம் வைக்கிட்டு, யோ என்ன அது காரியத்துக்கு எடுத்துட்டீங்க, எல்லோரும் சேர்ந்துன்னு நேத்திலேருந்து இந்த பாடுபடுத்துனீங்க, கடைசியில் ஒன்றுமே இல்லை, எல்லாம் சைலண்ட்டாக நின்னீங்க, என்ன ஆச்சுன்னு. அதுக்கு அவர்கள் சொன்ன பதில் ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்களுக்கெல்லாம் சிலையாராப்பில் ஆகிடுது. அவர்கள் சொன்ன பதில் இல்லை, அவர் நடந்து வந்துருக்கார், ஒரே கூட்டமாக இருக்குது, நடுப்பறை இவர் தண்டத்தை பிடிச்சி நடந்து வரத்தே சரி கொஞ்சம் கிட்டக்க வந்தப்புறம் கத்தலான்னு தான் நாங்களும் ரெடியாக பார்த்து நின்னோம். ஆனால் அங்கே தாண்டி வர 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 கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆயிடுச்சுனர், அந்த ஆளை காணும், நடந்து வந்து பெரியவரை காணுமா. என்ன ஆச்சுனர், இது சூரியன் நடந்து வர, அப்புறம் இந்த ஒரே வெளிச்சம், அவ்வளோதான், ஒன்றும் தெரில, கூட்டமாகட்டுமா ஒன்றும் தெரியல, என்னவோ பெரிய 1000 வாட்ஸ் பல்பு நடந்து வராப்பில் இருக்குது. இப்படி என்ன திடீர்னு ஒரு ஆளைக்கானும் திடீர்னு வெளிச்சம்னு இதை பார்த்த ஷாக்கில் அவர்களுக்கு வாய் எழும்பலை பேசுறதுக்கு, நின்றுட்டோன்னு. இதை கேட்ட ரிப்போர்ட்டர்ஸ்க்கெலாம் பயமாகிடுது. என்ன அது அவன் என்னமோ பல்புங்கிறான் சூரியங்கிறான் எத்தையோ சொல்கிறான், நாம் பார்த்தாக்க யாரோ சாமியார் நடந்து வராப்புல. போயிட்டார், எல்லாம் முடிஞ்சுது. திரும்பி மடத்துக்கு வந்தோடனே மேனேஜர்கிட்ட கேட்குறார், நீ நினச்சாப்புல ஒன்றும் அங்கே நடக்கலையே அப்படின்னு. நீங்கள் எப்படி பிளான் வச்சுருக்கீங்கன்னு எங்களுக்கு என்ன தெரியும். எப்படி இருந்ததுன்னு, காந்தி நிர்ஜித சூரியேந்து கம்ராபாய நமோ நமஹ. யாருக்கு தெரிஞ்சது அப்படியும் இவரோட அந்த வெளிச்சம் சூரிய பிரகாசம்னர் ஏதோ பரம பக்தர்களுக்கெல்லாம் தெரியல, இவர் திட்டணும்னு வந்தவாளுக்கு கூட தெரியுது. அப்படின்னா சூரியன் எல்லாருக்கும் தான் சூரியனை வெளிச்சமாக இருக்கும், இனிமேல் நான் பார்த்தா வெளிச்சமாக இருக்கும், அவர் பார்த்தா இருட்டாக இருக்கும்னு ஏதானு உண்டான்னு. சூரியன் தான். அப்படி பிரகாசம் உள்ளது தான் நமக்கு பார்க்கறதுக்கு சக்தி இல்லையேன்னு தன்னை ஒரு கிழவன் மாதிரி காமிச்சுது, அவ்வளோதானே வழிய அது எப்போ தன்னோட ரூபத்தை காமிக்கணும் நினைக்கிறதோ காமிச்சிடும். கிருஷ்ணர் அப்படின்னு எல்லாரும் பார்த்துன்னு தான் இருந்தார். ஆனால் என்ன பண்ணார், ஆனை மட்டும் துரியோதனுக்கு சொல்லி பார்த்தார், எல்லாம் சொல்லி பார்த்தார், அட்வைஸ்லாம் பண்ணி பார்த்தார், அவன் கேட்குறதா இல்லை. என்ன பண்ணான்னு திடீர்னு விஸ்வரூபத்தை காமிச்சிட்டார். வேடிக்கை என்ன, அர்ஜுனனுக்கு காமிக்கிறதுக்கு முன்னாலேயே துரியோதனனுக்கு காமிச்சாச்சு, சகுனிக்கு காமிச்சாச்சு. ஆனால் அவன் என்ன பண்ணான்னர், துரியோதனன் சிம்பிளாக சொன்னான், சகுனியும் சொன்னான், இந்த மேஜிக்லாம் எங்கேயானு போய் வச்சுக்கோணும், எங்களுக்கு இதை விட எல்லாம் வித்தை காமிக்க தெரியும். அதுதான் நல்லவர்களுக்கும் கெட்டவர்களுக்கும் உள்ள, என்னதான் பார்த்தாலும் தெரிஞ்சுட்டா கூட அது மனசில் உரைக்குமா, வாங்கிப்போமா, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குமா, ரியலைஸ் பண்ணுவோமாங்கிறதுக்கு அருள் இருந்தால் தான் முடியும். அப்படிதான் இவரை தெய்வம்னு பார்த்தவருக்கு, மகான்னு பார்த்தவருக்கு மகானாக இருந்தார். இவரை கிரிட்டிசைஸ் பண்ணினவாளும் உண்டு, இவரை குறைய சொன்னவாளும் உண்டு. ஏன்னா அவர்களோட பார்வை எவ்வளோதான், அவர்களுக்கு பாக்கியம் அவ்வளவுதான். அப்படி சூரியன் மாதிரி இருந்தார் அப்படின்னா சுட்டெரிக்கணுமே, சுட்டெரிக்கல, முழுமையாக சந்திரன் மாதிரி இருந்தது. நாமளாக இருந்தால் என்ன பண்ணுவோம், நெற்றிக்கண்ணை இது இருந்தார் அப்படின்னு ஒன்று எரிக்கன்னா வேணும், எரிக்கலை. அவர்களும் பார்த்து சந்தோஷப்படுறாப்புல தான் இருந்தது. எத்தனை நாஸ்திக தலைவர், ஒரு பெரிய நாஸ்திக தலைவர், அவர்கிட்ட சிலர் போய் ஆர்கியூ பண்ணி கேட்குறா, நீங்களோ கடவுள் இல்லை இல்லைன்னு சொல்கிறார். ஊரா அவரோ உண்டுன்னு சொல்லிட்டு இருக்கார். இப்போ சொல்கிற 2 பேரும் பெரியவராகவே இருக்காள். அதனால் எந்த பெரியவர் சொல்கிறத கேட்குறதுன்னு எங்களுக்கு புரியல, கன்ஃபியூஷனாக இருக்குது. அதனால் ஒன்று பண்ணலாம், சிம்பிளாக நீங்கள் 2 பேரும் மீட் பண்ணிட்டா என்னன்னு மீட் பண்ணிட்டு டிஸ்கஸ் பண்ணும்போது நிஜமாகவே உண்டா இல்லையான்னு 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி, உண்டுன்னா 2 பேரும் சேர்ந்து அனௌன்ஸ் பண்ணுங்க, எங்களுக்கெல்லாம் சௌரியமாக இருக்கும், இல்லைன்னா சேர்ந்து பண்ணலாம். அதுக்கு அந்த தலைவர் கேட்டவன், ஏன் என் பொழப்பில் மண்ணை போடுறேன்னு. அவர் சொன்ன வார்த்தை, அந்த தலைவர், ஏன்டா என் பொழப்பில் மண்ணை போடுற. அவர் சொன்னார், அவரை நேராக பார்த்துட்டு எவனானு இல்லைன்னு சொல்லுவேனடா, அவரை பார்க்காத வரைக்கும் தான் இல்லைன்னு சொல்லலாம்.
அவரை பார்த்ததுக்கு அப்புறம் இல்லைன்னா சொல்ல முடியும்? அதுதான் அவரோட பெருமை. அப்படி தன்னை நம்புறவர்களுக்கும் சரி நம்பாதவர்களுக்கும் சரி, தன்னை அன்பு வைக்கிறவர்களுக்கும் சரி அன்பு இல்லாதவர்களுக்கும் சரி, எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கிறது தான் ஞானிகளோட பெருமை. அப்படி அந்த சூரியன் மாதிரியும் சந்திரன் மாதிரியும் பிரகாசிச்சவர் தான் காஞ்சி பெரியவர்னு சொல்லி, இவரோட நாமத்தில் இன்னும் சில மகிமைகளை நாளை மாலை 6:45 மீண்டும் சந்திக்கலாம்.